வேஸ்டேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த 3 ஸ்கீம்ஸ்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்கீம் மாதிரி வேஸ்டேஜ் பெனிஃபிட்லாம் கிடையாது. ஸோ ஜிஆர்டி, தங்கமயில், போத்தீஸ் 3த்துலையுமே வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணி தான் ஜுவல் எடுக்கணும் 330 days முடிஞ்ச பிறகு. அண்ட் மேக்கிங் சார்ஜ்மே லைக் இப்போ வந்து ஒரு ஜுவல் எடுக்கிறீங்க, அந்த ஜுவல்லில் மேக்கிங் சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்டி, ஸ்டோன் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டோன் சார்ஜஸ்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் ஜுவல்ஸ் எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இதில் தங்கமயிலில் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஹால்மார்க் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அது தங்கமயிலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸிஸ்டிங்காக. ஸோ அரௌண்ட் 50 rupees, 45 to 50 rupees அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அடிஷ்னலாக. ஸோ இந்த எல்லா சார்ஜஸ்மே நீங்கள் பே பண்ணி தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் கோல்டாவோ இல்லை காயினாவோ இல்லை ஜுவல்லாவோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிராண்ட்லேயும் என்ன போனஸ் நமக்கு தராங்க அப்படின்றத பார்க்கலாம்.